சரி, இன்றைக்கி நம்ம ரேப்பிடோவில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு எவ்வளோ இருக்குது, நல்லா இருக்குங்களா? நம்ம ரேப்பிடோவில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டரே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் எந்த ஆர்டரும் வரல. ஆர்டர் நல்ல ஆர்டராக, நல்ல பெரிய ஆர்டராக ஆடுறது வந்துச்சுன்னா போதும். சின்ன சின்ன ஆர்டர் ஓட்டுறேன், நான் வர சீக்கிரமாக ஏர்ன் பண்ண முடியல. நான் பெரிய ஆர்டராக வரதை சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பார்ப்பேன் என்ன ஆர்டராக சொல்லிட்டு. ஆர்டர் அப்போ கம்ப்ளீட் பண்ணோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழ்பாலேருந்து வடபழனி ஹாஸ்பிட்டலில் டாப் பண்ணுவோம். அவங்க கம்மியாக தான் வந்துச்சு, 35 rupees. கைப்பட்டு தவறிப்பட்டதால அந்த ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமரு செகண்ட் ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேன்சல் பண்ணி எனக்கு லாஸ்ட் டைம் முன்னேற்ற 200 வந்து ஃபைனல்ட்டி போட்டாங்க. பே பண்ணால் தான் 10 ரேட் கம்ப்ளீட் ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அதை பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு 200 நான் பே பண்ணியிருக்கேன். இப்போ அங்கேருந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வலசராவத்தை ஒருத்தன் ட்ராப் பண்ணேன். 75 ரூபாய்க்கு பே பண்ணாங்க. அப்புறம் வலசராவத்துலேருந்து இங்கே வடபழனி மெட்ரோ கிட்டே ஒருத்தன் ட்ராப் பண்ணேன். 82 rupees கொடுத்தான். இப்போ ஒரு 200 கிட்டே ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆர்டரு இங்கேருந்து வடபழனி மெட்ரோ வந்து பயனாவது வரைக்கும் கஸ்டமர் ஒன்றும் இல்லை. கஸ்டமர் வெயிட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப வெயில் அதிகமாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஆர்டரை ஓட்டிகிட்டே இருந்தேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 கிட்டே ஏர்ன் பண்ணியிருக்கேன். இன்னும் வெயிட் பண்ணணும். சர்ஜி வேறு போட்டிருக்காங்க. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆர்டரை ஓட்டுவோம். இல்லை சின்ன சின்ன ஆர்டர் ஆகுது, பெரிய ஆர்டரை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். அதனால சொல்லி சரியாக வீடியோவை எடுக்க முடியல. நான் எவ்வளோ ஏர்ன் பண்ண சொல்லிட்டு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் எவ்வளோ ஏர்ன் பண்ண சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக என்னால் வீடியோ சுத்தமாக எடுக்க முடியல. அவ்வளோ வெயில். அதோட நான் ரொம்ப டயர்டாகிட்டேன். சுத்தமாக முடியல வீடியோ எடுக்கிறதுக்காக. அந்த ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சு. சுத்தமாக நான் வீடியோ கூட எடுக்க முடியல. நான் இன்றைக்கி ரேப்பிடோ எவ்வளோ ஏர்ன் பண்ண பார்த்தீங்கன்னா 769 rupees நான் வந்து ஏர்ன் பண்ணேன். ஆக்சுவலாக ரேப்பிடோக்கு 200 நான் பே பண்ணேன். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 900 கிட்ட நான் ஏர்ன் பண்ணேன். டோட்டலாக 900 கிட்ட ஏர்ன் பண்ணேன். அந்த 200 எனக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா 10 ரைட்ஸ் மேலே கம்மி பண்ணாங்க, 200 ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ மட்டும் நான் வந்து 969 rupees கிட்ட நான் ஏர்ன் பண்ணேன். நான் ஊபரில் காட்டுறேன் எவ்வளோ சொல்லிட்டு ஒரு நிமிஷம். ஊபரில் பார்த்தீங்கன்னா 180 rupees கிட்ட நான் ஏர்ன் பண்ணேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஒரு 2010 கிட்ட நான் ஏர்ன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். என்னால் சுத்தமாக வீடியோ எடுக்க முடியல. நானும் ரொம்ப டயர்டாகிட்டேன். அதுவும் இல்லாமல் வெயிலும் ரொம்ப அதிகம், சுத்தமாக முடியல. இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுத்திருப்பேன். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு எல்லாம் காமிச்சிருப்பேன். சுத்தமாக வெயில் ரொம்ப ஜாஸ்தி சென்னையில், ஒன்றுமே முடியல. அதுவும் இல்லாமல் அந்த 200 நான் ரீஃபண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு வேறு ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆர்டர் மேலே ஆர்டர் வந்துருந்துச்சு. சுத்தமாக ஃபோன் எடுத்தாலே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாலே வந்து ஃபுல்லாக வந்து ஆர்டரே ஆச்சு. ஒன்றுமே பண்ண முடியல என்னால். இல்லை கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்துருப்பேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த ஒரு நாளைக்கு ஒரு 6 hours 3 hours 4 hours எவ்வளோ ஏர்ன் பண்ணி சொல்லிட்டு நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். என்னால் வந்து சொல்லுங்கள், என்ன சஜஷன் சொல்லுங்கள், ஏதாவது பண்ணிக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.